என்னை ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க. ஒரு மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. பிறப்பது கூட இருக்க அனைத்து மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இறப்பது அப்படின்றது அவ்வளோ ஒரு வேதனையை தரும். எதிர்பாராம ஒரு உயிர் இறந்துடுச்சு அப்படின்னா அந்த உயிரை சார்ந்த அன்பு கொண்டவர்கள் ரொம்பவே வேதனையை அடைவாங்க. அவங்க அந்த ஆன்மா கிட்ட ஏன் இவ்வளவு சீக்கிரமாக இறந்து போன, இன்னும் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்ப ஏக்கமாகவும் தவிப்பாகவும் இருப்பாங்க. அப்படி அந்த ஆன்மா நம்மளை விட்டு போகாது. அப்படி அந்த ஆன்மா நம்ம கூட தான் இருக்கு அப்படின்றத எப்படி உணர்றது? இறந்தவங்க உடனே பூலோகத்தில் இருந்து யமலோகத்துக்கு போக மாட்டாங்க. இறந்தவங்க தன்னோட உடலை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து தன் உடல் எவ்வாறு எரிக்கப்படுது, எவ்வாறு புதைக்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு உயிர் ஒரு உடல்ல இருந்து பிரிக்கப்படுது அப்படின்னா யமலோகத்திலிருந்து 3 யம தூதர்கள் வந்து பாச கயிற்றால அந்த உயிரை எடுத்துட்டு போவாங்களாம். இறந்த உடல்ல இருக்கிற ஆன்மா வந்து பூலோகத்திலிருந்து யமலோகத்துக்கு கனப்பொழுதுல போயிட்டு வந்துடுமா. இறந்தவங்களுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, இங்கே இருந்து யமலோகம் போயிட்டு யமதர்மராஜாக்கு முன்னாடி நிறுத்துவாங்களாம். யமதர்மராஜா மீண்டும் 12 நாட்களுக்கு பூலோகத்துக்கு திருப்பி அனுப்புவாராம். நம்மளுடைய அன்புக்கு உரியவர்கள், நம்ம உயிருக்கு உயிராக நேசித்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், 12 நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்களாம். அப்படியே 12 நாட்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவங்களுக்கு தீபம் ஏற்றி தண்ணீர் வைக்கணுமா. அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அந்த இடத்துல தண்ணீர் வைப்பாங்களாம். 12 நாளும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, உணவு எல்லாத்தையும் படையலாக போடணுமா. அவங்களுக்கு பிண்டம் படைக்கணும். இந்த 12 நாளும் அவர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்கள், தன்னோட உறவினர்கள் எவ்வாறு தங்களை நினச்சி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஒருவேளை அந்த உயிர் உயிரோடு இருக்கும்போது பல நல்ல விஷயங்களும் புண்ணியங்களும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உறவினர்கள் ரொம்பவுமே சோகத்திலையும் துக்கத்திலையும் இருப்பாங்க. இதை பார்த்து அந்த ஆன்மா, ஓகே நம்ம இறந்தாலும் நம்ம பிரிவை தாங்காமல் இவங்க அழுகுறாங்க, ஸோ நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஆன்மா சாந்தி அடையுமா. ஒருவேளை அந்த உறவினர்கள் வந்து துக்கத்திலேயோ கஷ்டத்திலேயோ இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், அதனால தான் நாம் இறந்ததும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஆன்மா ரொம்ப கவலைப்படுமா. இந்த ஆன்மா இந்த 12 நாட்களுமே தன் வீட்டை சுற்றி சுற்றி தான் வருமா. அப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஆன்மாவை எப்படி உணர்றது? இந்த ஆன்மா இங்கிருந்து மீண்டும் யமலோகம் போகணும். அந்த யமலோகம் போகும்போது சாஸ்திரத்தில் நீண்ட கால தூரமாக இருக்குமா. பாவம் பண்ண ஆன்மாவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யமலோகம் செல்லும் பயணத்தில் கடும் வேதனையும் துன்பமும் பசியும் அழுகையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டே போகுமா. நல்லது செய்கிற ஆன்மாவாக இருந்துச்சு அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது பல புண்ணியங்களும் பல தர்மங்களும் பல நல்ல விஷயங்களும் செஞ்ச ஆன்மாவாக இருந்துச்சு அப்படின்னா பூலோகத்திலிருந்து யமலோகத்துக்கு குறுகிய நேரங்கள்லையே அது போயிடுமா. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போகுமா. அங்கே போயுமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குமா. நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே தர்மத்தையும் நல்லதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவங்களுடைய ஆன்மா நம்ம கிட்ட இருக்கா, நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு எப்படி உணரலாம் அப்படின்னா நம்ம உயிருக்கு உயிராக நேசித்தவங்க, நம்மளை உயிருக்கு உயிராக நேசித்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா அவ்வளோ சீக்கிரத்தில் சாந்தி அடையாது. அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும். நம்மக்கிட்ட பேச ரொம்ப முயற்சிக்கும். இது எப்படி நாம் உணர்றது? டிவிலையும் இன்டர்நெட்லையும் நிறைய பார்த்துருப்போம். ஆவிக்கிட்ட பேசுகிறாங்க, ஆவி அவங்கக்கிட்ட பேசுது அப்படின்னு. இது உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி நம்ம பண்ண வேணாம். ஆனால் இது உண்மையாக இருந்தால் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும். நம்ம உயிருக்கு உயிராக நேசித்தவங்க இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அவங்கள பார்க்க முடியுமா, அவங்க குரலை கேட்க முடியுமான்னு எப்படி ஏங்குவோம். அப்படி அந்த ஆன்மா நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆன்மா உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது நாம் எப்படி உணர முடியும்?
அதோட முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கீங்க, உங்கள் கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்க. இருந்தாலும் உங்கள் ஆழ் மனசில் நம்ம கூட யாரோ இருக்காங்க அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். மேலும் உங்களுடைய மனசு சந்தோஷமாகவும் ஒரு வித நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச உங்கள் மேலே அன்பு செலுத்தின ஒரு ஆன்மா உங்கள் அருகில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் மனசில் பயத்தையும் ஒரு மாதிரி கவலையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அதே போல் யாரோ இருக்கிற மாதிரி உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அசுத்தமான கெட்ட எண்ணம் கொண்ட ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உள் உணர்வு நமக்கு நடக்க போகிறதையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத, அதாவது ஃபிசிக்கலாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள் உணர்வு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும். மூளையும் மனசும் ஒன்றா ஒரு நிலைச்சு செயல்படுமா அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதி செஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம மனசு இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் கூட ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, இயல்பான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட உங்கள் வீட்டில் இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, விளக்கு அது மின் விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் திரி போட்டு ஏற்றுற விளக்காக இருந்தாலும் சரி, திடீர்னு அணைஞ்சு திடீர்னு எரியும். இது ரொம்பவுமே ரேர். ஆனால் இது போல் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆன்மானாலே அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆன்மா, மற்றொன்று தீமை செய்யக்கூடிய ஒரு ஆன்மா. நன்மை செய்யக்கூடிய ஆன்மா அப்படின்னா அன்பு அதிகமாக வச்சுருப்பாங்க. தன்னுடைய அன்பு கொண்டவர்களை உடனடியாக பிரிஞ்சு வந்துட்டுமே அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் சில காலம் அட்லீஸ்ட் ஒரு ஆன்மாவாக உறுதுணையாக இருப்போம், அவங்களுக்கு நடக்க போகிற துன்பத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு துடிக்கிற ஒரு ஆன்மா தான் அன்பு செய்யக்கூடிய ஆன்மா. தீமை செய்யக்கூடிய ஆன்மா சீக்கிரம் இவங்கக்கிட்ட இருந்து வந்துட்டோமே, இன்னும் இவங்களை காயப்படுத்தணும், இவங்களை இன்னும் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆன்மா தீமை செய்யக்கூடிய ஆன்மா. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா அந்த மனுஷன், அந்த ஆன்மா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் உங்களுக்கு தொடர்பே இல்லாமல் உங்ககிட்ட அடிக்கடி அந்த பொருள் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்க பயன்படுத்தி பேனாவாக கூட இருக்கலாம், அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது என்ன வகையாக இருந்தாலும் தொடர்ந்து உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சம்பவம் அவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த அறிகுறி, நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க, அந்த ரூமுடைய வெப்பநிலை இயல்புக்கு மாறா ரொம்பவும் குறைவாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா ஒரு ஆன்மா இருக்கிற இடம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி அந்த ரூம் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக கடிகாரம் ஓடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா அடிக்கடி ஒரே நேரத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். அதுபோல் ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஆன்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்குதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் இந்த விஷயத்தை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. ஆன்மா ஒரு புகை மூட்டம் போல தான் இருக்கும். அப்படி சில நேரங்களில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு கருப்பு நிற நிழல் உங்களை கடந்து செல்றது போல இருக்கும். கண்ணிமைக்கும் நேரம்தான் இது, நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். புகைப்படங்களில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் பதிவானது இணையதளத்தில் நம்ம பார்த்துருப்போம். அப்படி புகைப்படம் எடுக்கும்போது இயல்புக்கு மாறாக ஒரு புகைப்படம், ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி பல அறிகுறிகள் நம்ம அன்புக்குரியவர்கள், புனிதமான ஒரு ஆன்மா, நாம் உயிருக்கு உயிராக நேசித்தவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நாம் உணர்த்தியிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அவங்களுடைய ஆன்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா உங்ககிட்ட தான் இருக்கும். அது உணர்வதற்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே.
மேலுமே அறிவியல் பூர்வமாக எக்டோஃப்ளாசம் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒருத்தருக்கு அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா ஆவிகளுடன் பேசுவதற்கான ஒரு வல்லமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவிகளுடன் பேசுவதற்கு பல வழிகளும் இருக்குது. அதை பற்றின தகவல் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.